தற்போது பாகம் 2இல் தொடர்கிறோம். அடர்த்தி குறைந்த அழுக்கு மற்றும் மற்ற பிசுக்குகள் எளிதாக நீங்குவதை தற்போது காணலாம். இந்த முறையில் வெள்ளி பொருட்களை இந்த திரவத்தில் நிரம்பும் படி சுற்றினால் மட்டும் போதுமானது. அவை எந்தவித அழுத்தம் கொடுக்காமல் தானாகவே சுத்தமாவதை காணுங்கள். இந்த வெள்ளி பொருட்களை ஒரு முறை சுத்தம் செய்த பிறகு மீண்டும் ஒரு முறை புதிதாக இந்த பாலிஷை ஊற்றி சுத்தம் செய்தால் வெள்ளி பொருட்கள் முற்றிலும் சுத்தமாக மாறிவிடும். மென்மையான அழுக்கு பிசுக்கு மற்றும் கரைகள் கொண்ட வெள்ளி பொருட்களுக்கு ஒரு முறை சுத்தம் செய்தல் போதுமானது. ஒரு முறை பயன்படுத்தப்பட்ட இந்த திரவத்தை பாதுகாப்பாக அப்புறம் செய்ய வேண்டும். மீண்டும் பயன்படுத்தினால் சரியான பலன் இருக்காது. இந்த திரவத்தை கண்களில் படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். மேலும் இந்த திரவம் அதிக கரைகள் கொண்ட வெள்ளி பொருட்களை நினைக்கும் போது ஒருவித வாடை வீசுவதை தவிர்க்க மாஸ்க் அணிந்து கொள்வது கூடுதல் நலம். உங்களுக்கு இந்த காணொளி பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி.